Hey guys, this is Priyanka. UGTRB எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ UGTRB இங்கிலீஷ் பொதுவாக UGTRB எக்ஸாமினேஷன் நேற்று எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட ரிவ்யூஸ் இருந்தது. டஃப்பாக இருந்தது மேம், ஈஸியாக இல்லை, பட் லிட்டில் பிட் ஓகே, மாட்ரேட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ UGTRB இங்கிலீஷும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ் வரல. எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின் மீன்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லி ஒரு 2-3 யூனிட்ஸ் வந்து நம்ம அதுக்குன்னே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுதான் வந்து பேசிஸு ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சர், ஒரு பேசிஸான ஒரு விஷயமே லிட்ரேச்சருக்கு. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி யூனிட் 9, யூனிட் 8. ஸோ எல்லாருமே வந்து இந்த 3 யூனிட்டை தான் வந்து ரொம்ப ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி டஃப். அண்ட் அந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரவு பண்ணி படிச்சிருப்பாங்க. பட் அந்த 3 யூனிட்லேருந்துமே எந்த கொஷின்ஸுமே அதிகமாக கேட்காம மற்ற யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டாபிக் வந்து மேக்பெத்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மேக்பெத் அப்படின்ற ஒரு டாபிக், ஷேக்ஸ்பியர் எழுதுகிற மேக்பெத், அந்த மேக்பெத்லேருந்தே 4-5 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சர்ஜனர் ட்ரூத், அந்த டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா 4-5 கொஷின் உங்களுக்கு சுற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் எடுத்திருந்தாங்கன்னா அதுவே வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு யூனிட்ஸுமே கவர் பண்ணலை. இப்போ 10 யூனிட்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 யூனிட்ஸாவது ஃபுல்லாக கவர் பண்ணியாவது கேட்டிருக்கலாம். பட் இந்த தடவை UGTRB இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த யூனிட்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணியே கேட்கல. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியுமே கொஷின்ஸ் வந்து இல்லை. இப்போ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த கொஷின் இஸ் வெரி ஈஸிப்பா. நம்ம கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணும் போதே பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் அதில் இருக்க 4 ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது. சப்போஸ் ஒரு 2 ஆப்ஷனே நம்ம வந்து ஓகே இல்லை அப்படின்றது முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் 2 ஆப்ஷன்ஸில் எது வரும் அப்படின்ற மாதிரி லிட்டில் பிட் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 கொஷினுக்காக ஆன்சர் கீ வந்து நான் அனலைஸ் பண்ணதில் வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 150 கொஷின்ஸ்க்கு வந்து எல்லா கொஷினுமே வந்து ஆன்சர் கரெக்ட். பட் ஒரு சில கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் அனலைசிஸில் தான் இருக்குது. ஸோ வந்து நான் ஒவ்வொரு கொஷினாக உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். we can go through it now. First question, the first part of Shakespeare's sonnet is addressed to the man. இது வந்து கரெக்ட். ஸோ ஷேக்ஸ்பியரோட சானெட்டில் வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் என்ன அட்ரஸ் பண்ணி, யாரை பற்றி அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா த மேனை தான் அட்ரஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 32, in Ode on Solitude, hours, days and years slide away softly. ஸோ Ode on Solitude வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதுனா நம்ம அலெக்சாண்டர் போப் எழுதின போயம். ஸோ இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ், ஸ்லைட் அவே இது பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா சாஃப்ட்லி இஸ் a correct answer. 33, which of the following instrument is not mentioned in a song for Saint Cecilia's Day? Cymbal. ஸோ செயின்ட் சிசிலியாஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா November 22 வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டே வந்து நம்ம செயின்ட் சிசிலியா டே ஏன் சொல்கிறோன்னா நம்ம செயின்ட் சிசிலியாவோட பர்த்டே அன்னைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஆர்கன்ஸ் எல்லாமே மியூசிக்காகவே வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. ஸோ வயலின், ஆர்கன், ஃப்ளூட் இது எல்லாமே அவங்களோட பேசிஸில் இருக்கிறதா, நம்ம போயமில் இருக்கிறதா. பட் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த போயம்லே வராத ஒரு திங். ஸோ நம்ம சிம்பிள் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 34, Sir Philip Sidney's Astropel and Stella consist of dash love sonnets. 108. ஸோ 108 தான் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ 108 லவ் சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப் சிட்னியோட ஆஸ்ட்ரோபல் அண்ட் ஸ்டெல்லாவில் இருக்கும். 35, find the correct sequence of publication in the following place of Marlowe. ஸோ ஆப்ஷன் D is the correct answer. Chamberlain the Great, Dr. Faustus, The Jew of Malta, Edward II. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
36. Mephistopheles appears before Dr. Faustus for the first time because. So Dr. Faustus முன்னாடி நம்ம Mephistopheles actually Dr. Faustus நம்ம நம்ம கிறிஸ்டோபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும், இட்ஸ் பிளாக் மேஜிக் உள்ள தீம். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் முன்னாடி நம்ம மெஃபிஸ்டோஃபெல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பியர் ஆகிருப்பாங்க. ஸோ எப்படி அப்பியர் ஆகிருப்பாங்கன்னா, அந்த கான்ஜூரிங் ஸ்பீச், ஒரு கான்ஜூரிங்கான ஒரு எப்படி ஒரு டெவில் வந்து ஸ்பீச் கொடுக்கும் அந்த மாதிரி இந்த டெவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆக்ரோஷமான ஸ்பீச்சில் தான் நம்ம டாக்டர் ஃபாஸ்டஸ் முன்னாடி வந்து அப்பியரன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ த கான்ஜூரிங் ஸ்பீச் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். 37. According to Algernon, Jack cannot marry Gwendolen for two reasons. What is the second one? So நம்ம ஆல்கர்னன் வந்து பார்த்திங்கன்னா she don't like Jack. ஸோ ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு லோ ஸ்டேட்டஸ் உள்ள பர்சன். ஸோ அவனுக்கு வந்து எந்த ஒரு மணி ரிலேட்டட் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஆல்கர்னன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட டாட்டரை குவெண்டலனை வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எதனால் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் நத்திங் பட் ஹீ இஸ் அ லோ ஸ்டேட்டஸ் பர்சன் அண்ட் ஆல்சோ ஹீ டோன்ட் ஹாவ் எனி மணிங்கிறதே இருக்காது. செகண்ட் ரீசன் என்னென்னா ஆப்ஷன் ஏ, ஆல்கர்னன் வில் நாட் கிவ் ஹிஸ் கான்சென்ட் டு தியர் மேரேஜ். ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கர்னன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எதில் கவராக இருக்குன்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் தான் உங்களுக்கு இந்த ட்ராமா எல்லாமே கவராக இருக்கும். 38. What is George Bernard Shaw's response to the popular opinion that art should never be didactic? Option C is the answer. Art should be nothing else than didactic. 39. How does Lady Bracknell describe the French Revolution? Unfortunate moment. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் தான் கேட்டிருப்பாங்க. 40. Alfred Doolittle admits himself to be a little of both like the rest of us. A little of both. What qualities does he refers? ஸோ அந்த ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அ லிட்டில் ஆஃப் போத் லைக் த ரெஸ்ட் ஆஃப் அஸ், அ லிட்டில் ஆஃப் போத் அப்படின்ற கொட்டேஷன். ஸோ இதை யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா, இட்ஸ் அ பிக்மாலியன் ஸ்டோரி. ஆக்சுவலி யாரை ரெஃபர் பண்ணுற மாதிரி குறிக்குதுன்னா, ஹானஸ்ட் அண்ட் ரோங்கேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி கொடுக்குது. ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப்த்தாகவும் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் ஓப்பனிங் லைன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டிருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து படிச்சிருந்தாலே, இல்லை ஓப்பனிங் கொஷின் ஆன்சர்ஸே வந்து நீங்கள் பேராகிராஃபே நீங்கள் படிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே இருந்திருக்கும். அந்த மாதிரி படிச்சிருந்தா கூட ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம டெப்த்தாக வந்து ரொம்ப இன்டீரியராக படித்தனாலே என்னமோ ஒரு ஆன்சர்ஸ்லாம் நமக்கு தெரியறதுக்கு கூட வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வந்து நம்ம முன்னாடி ஓப்பனிங் லைன்ஸு இல்லை ஓப்பனிங் பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 41. Dash is a political journalist who aspired to be a philosophical poet. Alfred Aston. So next 42. Juno and the Peacock. First one Juno and the Peacock. Second one The Pluff and the Star are two plays written by whom? Sion O'Casey. This is a very important, actually இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். 43. Mr. Bennet and Mrs. Brown is an essay written by whom? Mr. Bennet and Mrs. Brown யார் எழுதியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டி, வர்ஜீனியா உல்ஃப். ஸோ வர்ஜீனியா உல்ஃப் ஆல்ரெடி தெரியும், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எழுதின ஒரு பர்சன். ஷீ இஸ் அ விக்டோரியன் ஏஜ் பீரியட் விமென். ஸோ இவங்க வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பர்சன், வர்ஜீனியா உல்ஃப். ஷீ இஸ் அ வெரி ஃபேமஸ். 44. Identify the Caroline poet among the following. Robert Herrick. ஸோ நம்ம ஹெர்பர்ட் வேகன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். ஜெரிமி டெய்லர் எல்லாமே மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் தான். பட் ராபர்ட் ஹெரிக் வந்து பார்த்திங்கன்னா கேரோலின் போயட். 45. Dash is usually regarded as the chief representative of the metaphysical school of poetry. ஆப்ஷன் ஏ, ஆப்ரஹாம் கர்லி. ஸோ நிறைய பேர் வந்து ஜான் டன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம ஹட்சன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் கர்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர் they have given. ஸோ ஆப்ஷன் ஏ. 46. The autobiographical work Grace Abounding was written by whom? John Bunyan. ஸோ ஜான் பன்னியன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் அபவுடிங் அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கு வந்து எழுதியிருப்பார்.
47. Which style of the language is based exemplified in Shakespeare's tragedies? Bombastic. So Shakespeare tragedies வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் எந்த ஸ்டைலில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா obviously this is a bombastic language. 48. Which of the following poem adopts French end rhymes? The Owl and the Nightingale. ஸோ எந்த போயமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் end rhymes அப்படின்ற அடாப்டேஷனில் முடிஞ்சிருக்குன்னா The Owl and the Nightingale. 49. In which of the following works William Godwin focused on unrecorded despotism by which man becomes a destroyer of man? Obviously option D, Caleb Williams. 50. Who was awarded Newdigate Prize for his work Salem and Alfenda? John Ruskin. ஸோ ஜான் ரஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருப்பார். ஸோ எந்த ஒர்க் வந்து அவார்டு வாங்கியிருப்பார்னா சால்சேட் அண்ட் எலஃபெண்ட் அப்படின்ற ஒர்க் அவார்டு வாங்கியிருப்பார். ஸோ அது என்ன அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெகேட் ப்ரைஸ் அப்படின்ற அவார்டு வந்து வாங்கியிருப்பார் ஜான் ரஸ்கின். ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். 51. Which age was marked with skepticism and religious uncertainty? Victorian age. ஸோ விக்டோரியன் ஏஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெப்டிசமும் ரிலீஜியஸ் அன்சர்டனிட்டி அப்படின்ற ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க. 52. What was the impact created by the last chapter of Hardy's Test of D'Urberville's? Option A. Infuriated the religious conscience of 1891. Option A is the answer. 53. What are the plays based on the chronicle play provided in Edward II? Option D, Richard III and Richard II. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 1லேருந்து கேட்ட ஒரு கேள்வி எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம கிங் பேஸ்டு இப்போது நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னாலே நாட் ஒன்லி த ட்ராமாஸ், நாட் ஒன்லி த போயம், நாட் ஒன்லி த ப்ரோஸ், நமக்கு வந்து மெயினாக என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்குன்னா எந்த கிங்ஸ் வந்து எந்த இயரில் எந்த டைமில் வந்து இது ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியணும். ஸோ இந்த ஒரு கொஷின் தான் ஒரு ஆஸ்பெக்ட் த கிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ எட்வர்ட் II அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிச்சர்ட் IIவோட கிராண்ட் ஃபாதர். ஸோ எட்வர்ட் II, எட்வர்ட் III, அப்புறம் ரிச்சர்ட் II இவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ நம்ம எட்வர்ட் II பிளே வந்து க்ரோனாலஜிக்கல் பிளே எப்படி ப்ரொவைட் பண்ணி எழுதியிருக்காங்க, நம்ம ரிச்சர்ட் III அண்ட் ரிச்சர்ட் II வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Next 54. What are the predominated characters that prevail in Graham Greene's novel? Option C, sin and suffering. So Graham Greeneோட நாவலில் வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து ப்ரொடாமினன்ட் கேரக்டர்ஸாக மோஸ்ட் ஆஃப் வச்சுருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் இவரோட நாவல்ஸில் வந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குன்னா சின் அண்ட் சஃபரிங்கோட கேரக்டர்ஸ் தான் இருக்கும். 55. Who was called art critic by his admirers? Francis Jeffrey. 56. No man is doing wrong for the sake of wrongs, but do get dash 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 he does. So profit or pleasure or honor or the like. This is the correct thing. 57. Bacon says some books ought to be tasted, others to be swallowed, and some few be chewed and discussed. What does Bacon mean by and some few to be chewed and digested? So option C, some books should be read wholly and which diligence and attention. Option C is an answer. இது வந்து உங்களுக்கு ஆஃப் ஸ்டடீஸில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த கொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். ஸோ இட் இஸ் அ வெரி ஈஸி திங். உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் வந்து இந்த கொட்டேஷன் கேட்டுட்டாங்க. 58. John Lamb grew up as brave and handsome. This appearance caught him special admiration from the children's great grandmother. ஸோ ஜான் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பிரேவையும் ஹேண்ட்ஸமும் வளர வளர யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா த சில்ட்ரன்ஸ் கிரேட் கிராண்ட் மதர். 57. Who wrote the play The Committee? ஸோ ராபர்ட் ஹவர்ட். 60. The lamp is included in the poetry collection of dash songs of innocence. Option B is answer. 61. Though cannot not say I did it, never shake thy gory locks at me. Thy gory refers to the ghost
ஆஃப் பேங்க்யூர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மேக்பெத் ஓரியன்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ மேக்பெத்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம மேக்பெத் சொன்னதா, இல்லை லேடி மேக்பெத் சொன்னதா, 3 witches பேசுன மாதிரி சொல்கிறதா, இது எல்லாமே உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ மேக்பெத்லேருந்து நிறைய உங்களுக்கு வளைச்சி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 62. The essay How Many Children Had Lady Macbeth was written by Elsie Knight. ஸோ எல்சி நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாங்க லேடி மேக்பெத் பற்றி. ஸோ லேடி மேக்பெத்துக்கு ஹவு மெனி சில்ட்ரன் அப்படின்ற ஒரு எஸ்ஸே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் வாஸ் ரிட்டன் பை எல்சி நைட். 63. Who among the following was the first to say that tragedy evokes pity and terror? Obviously Aristotle. ஸோ அரிஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜடி அப்படின்றது பிட்டி அண்ட் டெரர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். 64. The Thane of Cawdor began a dismal conflict till that Bellona bridegroom lacked in proof. Who is referred to as Bellona's bridegroom? ஸோ மேக்பெத் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெலோனா bridegroom அப்படின்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க மேக்பெத்தில். 65. Besides the Duncan hath borne his faculties to seek hath been so clear in his great office that his virtues will bleed like angels trumpet-tongued against the deep damnation of his taking off. What is the figure of speech here given? Personification. ஏன் personification சொல்கிறாங்கன்னா his virtues அப்படின்றது பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேர் கேட்கலாம் trumpet tongued இப்போ டேக்கிங் ஆஃப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலிட்ரேஷன் டீப் டேம்னிங் அப்படின்றதால அலிட்ரேஷன் மாதிரி தானே இருக்குது. எப்படி பர்சானிஃபிகேஷன் வரும்னா ஒன்று பர்சானிஃபிகேஷன் வரலாம், இல்லை அலிட்ரேஷன் வரலாம். இட்ஸ் a very confusing question. 66. Among the fools and clowns of Shakespeare, in whose opinion is the law wrong? Fool in King Lear. 67. During the Elizabethan period, when plays were performed on stage, 3 sounds of trumpet indicated ceremonial entrances. ஸோ ceremonial entrances எலிசபெத்தன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஜில் வந்து பிளேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது ட்ரம்பன்ஸ் வந்து வாசிப்பாங்க. ஸோ எந்த டைமில் வந்து 3 சவுண்ட்ஸ் ஏற்ற மாதிரி ட்ரம்பன் வந்து சவுண்டு வந்து இது பண்ணுவாங்க வாசிப்பாங்க அப்படின்னா செரிமோனல் என்ட்ரன்சஸ்க்காக. 68. Which Shakespearean clown who is the only one designated as a player and paid for his services provided the link between the various scenes in the plot? Option C, Fest in Twelfth Night. 69. Who is the author of Apology for Actors? Thomas Heywood. Option A. 70. A.C. Bradley is of the view that the calamities and catastrophe follow inevitably from the deeds of men and that the main source of these deeds is option D, character. ஸோ ஏசி பிராட்லி உங்களுக்கு இது டெக்ஸ்ட்லேருந்தே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் a very important, இது ரொம்ப ஈஸியான டெக்ஸ்ட்லேருந்தே இந்த கொஷின் மேலோட்டமாகவே கேட்டிருக்காங்க. 71. Of all Shakespeare's plays, which play is the most formal and ceremonial according to E.M.W. Tilliard? Richard II. 72. Who owned the Rose Theatre? Henslow. ஸோ ரோஸ் தியேட்டர் அப்படிங்கிறது நம்ம ஷேக்ஸ்பியர் ஓட இதுதான். பட் லண்டனில் இருக்குது. பட் ஓன் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ஸ்லோ தான். 73. Dash is considered to be one of the most charming heroines Shakespeare has ever created. Rosalind. ஸோ ரோசலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் a charming heroine அப்படின்றது சொல்லலாம். 74. The sun of Rome is set, our day is gone. Clouds, dews and dangers come. All deeds are done. Whose words are these in Julius Caesar? நம்ம டைட்டானியஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க ஜூலியஸ் சீசரில். 75. Shakespeare's Richard II and 2 parts of Henry IV and Henry V are called Lancestral tetralogy. ஸோ நெக்ஸ்ட்டு 76 வந்து பார்த்தீங்கன்னா who is the imaginary painter mentioned in the poem My Last Stitches? Brother Pandolf. ஸோ டச்சஸை வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் imaginary painter mentioned in the poem My Last Stitches is nothing but Brother Pandolf. 77. From Coleridge, which poem these lines are? From as the sacred river ran,
through Khagan's measureless to man, Kubla Khan. So இது starting line, நம்ம opening lines இது இருக்கு. So it's a very easy. 78, it gathers to greatness like the ooze of oil crushed. The author is referred to the oil which is crushed of olives. ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஷின், ஏன்னா இது ரொம்ப டெப்த்தாக இது கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் ஊஸ் ஆஃப் ஆயில் இஸ் நத்திங் பட் ஆலிவ்ஸை சொல்லுவாங்க. 79, ஈஸ்ட்ரோஜன் இஸ் சீன் ஈட்டிங் டேஷ் இன் வெயிட்டிங் ஃபார் காட் கேரட். 80, as she is famed to be deceiving elf, adieu adieu thy plaintive anthem fades. What is plaintive anthem is nothing but mournful song. ஸோ நான் plaintive is nothing but plaintiveனாலே உங்களுக்கு தெரியும் sad அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி sad is nothing but mournful தான் சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா ஆப்ஷன் சி mournful song. 81, I am Indian very brown born in Malabar, I speak 3 languages, write in 2, dream in 1. ஸோ எந்த போயம்லேருந்து சொல்லியிருக்காங்கன்னா இஸ் அ ஓப்பனிங் quotation, ஐ மீன் ஓப்பனிங் லைன்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க அண்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து போயம் லைன்ஸ் வந்து கேட்டிருந்தாலே இந்த ஓப்பனிங் லைன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. மிடில்லேருந்தோ இல்லை லாஸ்ட்லேருந்தோ எதுவுமே கேட்கல, மோஸ்ட் ஆஃப் ஓப்பனிங் லைன்லேயே கேட்டுட்டாங்க. 82, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டேஜ் பிளே தட் த சோனார் மோத்திடென்ட் ப்ரோக்ரெசிவ் அசோசியேஷன் பிளான் டு enact? The living lockout. So I mean lockout. 83, which of the following works is written by M.K. Gandhi? The Gospel of Non-Violence. So syllabusல உங்களுக்கு இருக்கு The Gospel of Non-Violence இருக்கு. 84, coming back to Miss Pushpa. So Miss Pushpa அப்படின்ற வேர்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குட் பை பார்ட்டியில் வர ஒரு poem lines தான். 85, which novel is more extensive in space and time evoking, variegated action and multiplicity in character? Guide. ஸோ கைட் தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிசிட்டி இன் கேரக்டரை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் டி கைட். 86, who appears twice as a witness during the mock trial of Miss Banare in Vijay Tendulkar's play? Gopal Bakshe. 87, how many years old when Munno was forced to leave village? Obviously 14 years old. Option A. 88, but her hands are wet eagles, 2 black pink wrinkled feet. Extracted from the poem. Option D, of mother among other things. ஸோ இந்த போயம்லேருந்து தான் இந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 89, what is the popular game in Balrampur other than cricket? ஸோ உங்களுக்கு 3 mistakes of my life தெரியும், சேட்டன் பக்கெட் எழுதினது. ஸோ கிரிக்கெட் அப்படின்ற பேசிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதர் தான் பேட்மிண்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் விளையாடுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த பெல்ராம்பூர் அப்படின்ற ஊரில் பேட்மிண்டன்கிறது ஆஸ் விமென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அதிகமாக விளையாடுற ஒரு ப்ளே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பேட்மிண்டன் இஸ் ஆன்சர். 90, what did Gurudeva asked Kuppana to bring in Nagamandala? So 2 pieces of a root kept in a box. Option B is answer. What is the rhyme scheme followed in first stanza of the poem Brahma? AB AB. 92, according to Emerson in The American Scholar, what insects man thinking? ஸோ மேன் திங்கிங் அது பாஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து மேன் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த பாஸ்ட். ஸோ ஆப்ஷன் பி பாஸ்ட்டும் சொல்கிறாங்க, இல்லை ஆப்ஷன் ஏ நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ லிட்டில் பிட் இது ஒரு அனலைசிஸ் தான், பட் ஏ அண்ட் பி ரெண்டில் ஒன்று இருக்கும். ஸோ 93, who remained constant in her resolve to make known to Mr. Damastil at risk of present pain or ulterior consequences? Option B, Hester Prynne. 94, who is the mother of Lara in Tennis Williams' The Glass Menagerie? Option A, Amanda. 95, what is the theme of the novel Toni Morrison Beloved? ஸோ நம்ம டோனி மாரிசன் எப்பயுமே அவங்களோட நாவலோட தீம்ஸ் எப்படி இருக்குன்னா ஐடென்டிட்டி பேஸ்டாக இருக்கும். ஸோ பிலவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா quest for identity. ஆப்ஷன் டி. 96, who is portrayed as a reserve in scheme the interior of a heart in Hawthorne's Scarlet Letter? Option A, the clergyman. ஸோ ஆப்ஷன் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் கொடுத்துருக்காங்கன்னா மிஸ்டர் டைமன்ஷெல்ங்கிறவர் பார்த்திங்கன்னா இஸ் a clergyman தான். he is also a narrator.
ஸோ ஆப்ஷன் ஏ clergyman அப்படின்றது பார்த்தா ரொம்ப டெப்த்தாக வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ த clergyman அப்படின்றது சொல்லலாம். பட் எது போர்ட்ரை பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா மிஸ்டர் டைமென்ஷியல். ஸோ ஏ ஆர் பி ரெண்டில் ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ ஏ எழுதினாலும் ஓகே, பி எழுதினாலும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 97, which is the mouth specified by Whitman in Out of the Cradle, September? Option C. 98, why do the women in the crowd criticize Hester's scarlet letter in the beginning of the story? Option A, its ornate design is inappropriate for a symbol of punishment. Option A is the answer. Next, 99, Martin Luther King compared quicksand to dash racial injustice. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். இது நார்மலான ஒரு கொஷின் தான். இது மார்ட்டின் லூதர் கிங் யாராச்சும் கம்பேர் பண்ணி பேசியிருப்பார்னா quicksand வந்து to racial injustice. 100, according to Emerson, the continuity of the web of God is always, option D, circular. Or not when. What does Luther King refer to as light of hope? Option B, emancipation proclamation. 102, what causes Hester Prynne, infant, to cry out while she is standing on the scaffold? Option A, Hester sequences her tightly. 103, according to Emerson, the love of the hero corrupts into dash of his statue. Worship. ஸோ எதை நம்ம வர்ஷிப் பண்ணுவோம், நம்ம ஸ்டாச்சு அப்படின்றத நம்ம வர்ஷிப் பண்ணுவோம். என்றைக்குமே ஸ்டாச்சுஸை வர்ஷிப் பண்ணி நம்ம வணங்குறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எமர்ஷன்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 104, who reached the spot where now so long silence had lived through her first hour of public ignominy? So option C, minister. 105, who will never be made by the Shakespeare? So William Shakespeare. So William Shakespeare தான் வந்து பார்த்திங்கன்னா who will never be made by the Shakespeare. ஸோ எமர்சன் டெக்ஸ்ட்டில் வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த லைன்ஸ். 106, what was the most realistic dream of Chetan Bucket in the three mistakes of my life? Option A, businessman. ஸோ கிரிக்கெட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக தான். பட் ஆப்ஷன் A is the correct. 107, what is the book Swaminathan had we reached Malgudi station in Swami and Friends? Option B, Anderson's Fairy Tale. 108, what is the Ratna in Dance Like a Man frustrate about? Option B, did not have freedom to express her. 109, who among the following poet is a profound non-intellectual poet? Option A, Keats. 110, who among the following writers has written more poem on Mother India? ஸோ அரவிந்த கோஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரைட்டராக வந்து இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த 4 பேர்த்தில் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் மதர் இந்தியா அப்படின்ற ஒரு பேசிஸில் வந்து நிறைய போயம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 111, Reverend James Mawer does his work in his Dash of the Drama Candida by G.B. Shaw, Drawing Room. ஸோ ட்ராயிங் ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இதில். 112, which according to E.M. Foster is just a makeshift suitable for an overcrowded and overheated planet. ஸோ டாலரன்ஸ். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கே வந்து எழுதியிருப்பாங்க. 113, what does the word willow grooves mean? ஸோ willow grooves is nothing but tree grooves தான் அதோட அர்த்தமே. ஆப்ஷன் C is the answer. 114, the poet describes the hunchback. ஸோ hunchback அப்படின்ற போயம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா ஆப்ஷன் C, irony. 115, complete the following line. ஸோ ஜேர்னி ஆஃப் த மேகிலேருந்து கேட்டிருக்காங்க. ஐ ஷால் பி கிளாட் ஆஃப் அனதர் டெத் அப்படின்ற ஒரு லைனே வந்து உங்களுக்கு போயம் லைன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஐ ஷுட் பி கிளாட் ஆஃப் அனதர் டெத். ஆப்ஷன் A is the answer. 116, the play Canada opens in the month of October. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 9th month தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்டோபர் இஸ் த ஆன்சர். 117, what is the name of the ship in the novel Treasure Island? Option C, Hispaniola. 118, who is the Clarissa reject a marriage proposal from? Option A, Peter Walsh. 119,
Unless one has a sound attitude of mind or right, dash one cannot construct or reconstruct anything that will endure, says E.M. Foster. B. Psychology. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ராமாஸ் ப்ரோஸ் இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் உங்களுக்கு எடுத்திருக்காங்க. 120. Name the object that Peter Walsh always has with him in Mrs. Dalloway. Option D. A pocket knife. 121. Dash takes 2 flags along with him as a national pride. So Captain Smollett தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 flags வந்து அவரோட நேஷ்னல் ப்ரைடுக்காக வச்சுருப்பார். 122. And the city's hostile and the town's friendly. ஸோ hostile அப்படின்றத மீனிங் என்னென்னா enmity அப்படின்றது அர்த்தம். Option A is answer. 123. Where did Clarissa spend her summer as a girl in Mrs. Dalloway? Option A. Boughton. 124. The hunchback in the poem, the hunchback in the park, in searching for food from the throne of newspaper. The hunchback வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக எங்கே இதில் தேடிட்டு இருப்பார்னா த்ரோன் ஆஃப் நியூஸ் பேப்பர்லேருந்து தேடிட்டு இருப்பார் ஃபுட்டுக்காக. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். 125. What does Lady Bradshaw tell Clarissa as the Dalloway's party in Mrs. Dalloway? Option A. The Septimus committed suicide. செப்டிமஸ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சூசைட் கமிட் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து லேடி பிராட்ஷாக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். 126. According to Charles F. Huckett, the greatest variety of articulation motion does occur in the oral cavity. Option B. 127. An expression which serves to provide additional information about the time or place is called option A. adjunct. 128. Grammar is said to be operate between phonology and morphology. Option C. 129. Considered from the point of view of morpheme constitutes which among the following is a simple word? Enable. ஸோ எலிவேட்டர், பாய்ஹுட், ஸ்ட்ராங்கர் இதெல்லாம் சிம்பிளான வேர்டு இல்லை. எனேபிள் நீங்கள் வந்து உங்களோட மவுத்லேயே நீங்கள் சொல்லி பார்த்தா தெரியும். எனேபிள் இஸ் எ சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ எனேபிள் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். 130. லெக்சிக்கல் கோஹிஷன் ஹேஸ் 2 types. ஸோ ஆக்சுவலி இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா லெக்சிக்கல் கோஹிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, ரெப்யூட்டேஷன் அண்ட் கொலோகேஷன். ஸோ கொலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓட மீனிங் என்னென்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆனால் ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சினோனமி அப்படின்றது கொடுத்துருக்காங்க, இன்னொரு இதில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஆர் சி ரெண்டில் ஒன்று எதிராக இருக்கலாம். 131. Where was the poem God's Grandeur written? Saint Benio. Option C is answer. 132. The hand that mocked them at the heart that feed. Whose hand is referred here? So the sculptor. ஸோ ஸ்கல்ப்டரோட ஹேண்டை தான் வச்சு இதில் பேசிப்பாங்க ஓசிமாண்டியஸில். 133. W.R. Ing says the children of the British Pater families are sent to the dash during Christmas time dentist. ஸோ இது ஓப்பனிங் லைன் இது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயம்லேயும் சரி உங்களுக்கு பேராகிராஃப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பனிங் லைன்ஸ், ஓப்பனிங் ஸ்டான்சஸ்லாம் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 134. Dash is the delightful and health-giving exercise. Obviously, option A, walking and riding. 135. Whose tale is told by the director in the novel Brave New World? Option B, Reuben Drabitovich. 136. Ruskin's King's Treasuries has another title, dash, Sesame. Option C, Sesame. 137. 'Tis not true envy of thy happy lot, but being too happy in thy happiness. ஸோ இந்த போயம் லைன்ஸ் வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ, ஆட்டோ நைட்டிங்கேல். 138. God's grandeur is a dash. Option A, sonnet. 139. Domegron in my first acquaintance with poets is option B, ruler of Chalkers. 140. Hypnopedia referred by Alice Hisley is option A, sleep and teaching. 141. Which among the following words has a bound morpheme? Obviously unhappy.
ஸோ பவுண்ட் மார்ஃபீம் அப்படின்றதுனாலே உங்களுக்கு வந்து அன்ஹாப்பி. ஏன்னா அன்ஹாப்பி முன்னாடி வந்து அன் அப்படின்றது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிஃபிக்ஸ். ஸோ அன்ஹாப்பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 142 who is the author of the book human speech? ஸோ ஹியூமன் ஸ்பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சர் ரிச்சர்ட் பேகட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 143 which among the following studies the physical nature of sound? Option D acoustic phonetics. Option D is the answer. 144 which of the following expression can have two meanings? Old men and women. Option C is the correct answer. So 145ல வந்து please அப்படின்ற எத்தனை ஃபோனீம்ஸ் குறிக்கிறதுனா 4. So please. So 4 is the correct answer. 146 the three components of a transformational generative grammar are syntactic, dash and phonological. So semantic, syntactic actually எப்படி கேட்டிருப்பாங்கன்னா syntactic, phonological, semantic அப்படின்றது கேட்டிருப்பாங்க. பட் அதில் syntactic, dash and phonological கேட்டிருக்காங்க. ஸோ syntactic, semantic and phonological. 147 the allomorph s is the dogs is denoted by the sound is sound. ஸோ டாக்ஸுங்கிறது நம்ம வந்து டாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், டாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இஸ் தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக முடியும். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 148 identify the place of articulation when the tip of tongue and the part of the roof of the mouth that is just behind the teeth ridge. Option B post alveolar. 149 a word is any segment of a sentence bound by successive points at which dash is possible. Option A passing. 150 the way in which words are arranged to form sentence dash in all languages. Option A not the same. 151 the grounds of criticism in tragedy is a preface written by Dryden to his dash Troilus and Cressida. So Troilus and Cressida இந்த இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, the grounds of criticism in tragedy அப்படின்ற ஒர்க் கொடுத்துருப்பாங்க. 152 Johnson defines poetry as dash. ஸோ ஜான்சன்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கெஸ் இருக்கும், இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவர் கொடுப்பாருன்னு. ஸோ அவரோட போயட்ரியை வந்து பார்த்திங்கன்னா இதில் இமேஜினேஷன் அப்படின்ற வேர்டே கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் சியில். த ஆர்ட் ஆஃப் யுனைட்டிங் ப்ளஷர் வித் ட்ரூத் பை காலிங் இமேஜினேஷன் டு த ஹெல்ப் ஆஃப் பை ரீசன். 153 த டேர்ம் ரொமான்டிக் became a term of abuse for both. So Dryden and Johnson. Option C. So ரொமான்டிசிசம் ரொமான்டிக் ஏஜ்னாலே நம்ம கோல்ட்ரிட்ஜ் அண்ட் வேர்ட்ஸ்வொர்த் தான் நம்ம சொல்லுவோம். பட் ரொமான்டிக் வேர்டவே நம்ம அப்யூஸ் பண்ணி சொன்ன 2 பர்சன் யாருன்னா ஆப்வியஸ்லி ஜான் ட்ரைடன் அண்ட் சாமுவேல் ஜான்சன். ஆப்ஷன் சி. 154 if we associate the touchstone method with Arnold, whom do we associate poetic decorum with? Option B Horace. 155 as a critic, how does Coleridge want himself to be known? Option A a high German transcendentalist. 156 what virtue is there in a tragedy which is not contained in an epic poem where pride is humbled, virtue is rewarded and vice punished? Where is this famous definition of epic superiority over tragedy taken from? Option B Dryden's dedication of the Aeneas. Actually it's a very doubt now. Dryden ஓட dedication of Aeneas இல்லை Dryden ஓட essay on dramatic voice is a very oscillationல இந்த question இருக்கு எனக்கு. 157 Dryden's preface to fables is remarkable for its appreciation of obviously Chaucer. 158 how does I.A. Richards consider the fallen place of poetry in the science of poetry? Option C pseudo statement. 159 the moral purpose of defu is to dash defend. Option A. 160 the whale form of tainted money comes up repeatedly in many works of dash G.B. Shaw. ஸோ G.B. Shaw தான் வந்து பார்த்திங்கன்னா மணி டெண்டன்சி அப்படின்ற ஒரு மணி டெயின்ட் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம G.B. Shaw தான் எழுதியிருக்காரு. 161 Charlotte Perkins Gilman's The Yellow Wallpaper is partly dash. Option C autobiographical. ஸோ அவரோட ஒர்க்கவே வச்சு அவரே அவரோட வாழ்க்கை வரலாறு அவரே எழுதிக்கிட்டார் The Yellow Paperல. 162
The Glaspell Susan was born in Davenport. 163. Which award has Ruth Praver Jabwela's Heat and Dust won in 1975? Option C, Booker Prize Award. 164. Which century women's problems are dealt upon by Mary? Actually இங்கே மார்க்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் மேரி தான் வரும். ஸோ மேரி Wollstonecraft in a Vindication of the Rights of Women. Option D, 18th century. 165. Did you want to see me broken, bowed head and lowered eyes? ஸோ இந்த லைன் வந்து எதுலேருந்து கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டில் ஐ ரைஸ்லேருந்து இந்த போயம் லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது யார் இந்த ஒர்க் இந்த போயம் எழுதியிருக்காங்கன்னா மாயா ஆங்க்லோ. 166. Where does Olivia first meet Nawab in the novel Heat and Dust by Jabwala? Dinner party. ஸோ டின்னர் பார்ட்டியில் தான் நம்ம ஒலிவியாவும் நவாபும் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியிருப்பாங்க ஹீட் அண்ட் டஸ்ட்டில். 167. Whose cause does Sojourner Truth's famous speech Aren't I a Women's Support? ஸோ நம்ம சஜனர் ட்ரூத் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீச்சில் யாரை பற்றி மோஸ்ட் ஆஃப் சொல்லியிருப்பாருன்னா விமென்ஸ் பற்றி மெயினாக சொல்லியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஆஃப்ரிக்கன்ஸ். ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் இஸ் நத்திங் பட் பிளாக் பீப்புள்ஸை வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ்னு பார்த்திங்கன்னா சிம்பாலைஸ் இதில் கொடுத்துருப்பாங்க, பிளாக் விமென்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் பிளாக் பீப்புள்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. 168. Sojourner Truth feels that she cannot dash but she can hear. She can't read. ஸோ Sojourner Truth வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எழுத படிக்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் படிக்கிறத அவங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா ஐ மீன் நீங்கள் வந்து ரீட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஷீ கான்ட் ரீட் பட் ஷீ கேன் ஹியர் இட். ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். 169. Sojourner Truth in her speech against anti-slavery took up the defense of Mother Eve. Option C. 170. Who is the female writer who is indicated by the Republic letter? ஸோ யார் வந்து ரிபப்ளிக் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபீமேல் ரைட்டர் வந்து இண்டிகேட் பண்ணி விமென்ஸோட ஆஸ்பிரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேரி Wollstonecraft. ஸோ 171. One which aspect did Holland psychoanalytic critic focus his ideas to create works? Option A, subconsciousness. Subconsciousness mind தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோஅனாலிட்டிக் கிரிட்டிக் பற்றி யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா ஹோலாண்ட் சொல்லியிருப்பாரு சப்கான்ஷியஸ்னஸ் பற்றி. 172. In I.A. Richards' phrasing, what is the relation of the beauty of a poem to the truth or falsity of what it seems to assert? Option B, it is a problem of belief. 173. What is the term used by Wheelwright to describe how literature acquires multiple meanings and resonance? ஸோ எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா ப்ளரிசிக்னேஷனை வச்சு பேஸ் பண்ணி இந்த டேர்ம் வந்து சொல்லியிருப்பாங்க. Wheelwright சொல்லியிருப்பார். 174. Mention the term Fried used to clarify the literary universe in 4 categories. Myote. 174. Find out the best and most representative soldier poem of Kipling. Actually, it's a very tricky question. ஸோ சோல்ஜர் போயம் அப்படின்றது யார் எதை பேஸ் பண்ணி சொல்கிறது அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர் போயம் ரிலவெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆப்வியஸாக எங்களுக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் ஏங்கிறத கரெக்டுங்கிற மாதிரி இருக்குது, பேரக் ரூம் பேலட்ஸ். ஏன்னா இந்த பேரக் ரூம் பேலட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர் போயம் வந்து ரொம்ப வந்து உள்வாங்கி இந்த போயம் வந்து கிப்ளிங் எழுதியிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆசிலேஷனில் இருக்குது, பட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் us. 176. Mary Wollstonecraft attributes the weakness of women solely on option B, society. 177. In Jabawala's Heat and Dust, the narrator grandmother name is obviously Olivia. So grandmother name is Olivia. 178. According to Sojourner Truth, the dignity of a woman can be upheld if she give up her frivolity. ஸோ ஃப்ரைவாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மதர்ஹுட், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி யாரும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஸ் அ விமனை எதை கிவ் அப் பண்ணுறாங்க? ஃப்ரைவாலிட்டி. 179. In Jabwala's Heat and Dust, Beth and Jessie are sisters. ஸோ பெத்தும் ஜெஸ்ஸி யார் ரெண்டு பேருமே they are sisters. 180. You called me wife. I was thought to break Cheshire into your tea. ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா
எந்த இதில் வருதுன்னா த ஓல்டு ப்ளே ஹவுஸ் அப்படின்ற போயமில் கமலா தாஸ் எழுதின போயம் லைன்ஸ். ஸோ 180 கொஷின்ஸ், ஸோ ஐ மீன் 150 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திஸ் இஸ் த கீவேர்ட்ஸ். ஸோ ஒரு சில கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன்லையும் இருக்குது, ஒரு சில கொஷின்ஸ் மீன்ஸ் ஒரு 80% இஸ் கரெக்ட். ஸோ 80% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர்ஸ் தான். மீது 20% வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஒரு ஆசிலேஷனில் தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக வந்து எடுத்திருக்காங்க. மெயின் கான்செப்டே இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் லைன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டான்ஸாலேருந்து கேட்டிருக்காங்க, ப்ளஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கேட்கல. அது இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா அதுலேருந்தே 4-5 கொஷின் வந்து ரொம்ப இதாக கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்பத் மட்டும் தர வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு. சர்ஜனா ட்ரூத் மட்டும் தர வந்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் இந்த ஹீட் அண்ட் டஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக்ஸே வந்து சுற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் யூனிட் 10 வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ இதுதான் நேற்று நடந்த யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமினேஷனோட ஆன்சர் கீ. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் ஒன்லி 5 to 6 months தான் நமக்கு இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், கிளாஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ரெகார்டிங் கிளாஸஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ரெகார்டிங் நீங்கள் கிளாஸ்க்கோ சரி டவுட்ஸ்க்கோ சரி நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த யூஜிடிஆர்பி உள்ள எக்ஸாம் கீஸ்க்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கூட யூ கேன் கால் மீ. அண்ட் ஆல்சோ பிஜிடிஆர்பி கிளாஸ் வந்து அட்மிஷனும் போயிட்டுருக்கு, கிளாஸ் ஜாயின் பண்ணனாலுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். 3-4 கிளாஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே டெமோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் கீ ஐ ஹவ் given you. ஸோ தேங்க்யூ. வள்ளுவர் வாசகர் வட்டம். தேங்க்யூ ஃபார் ஆல்.